Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. மதுரை மாவட்டம் சோழவந்தான் வைத்தியநாதபுரம் பகுதியில் மின்கம்பியில் விழுந்த துணியை எடுக்க முயற்சி செய்தபோது மின்சாரம் தாக்கி 12 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் குமார். அவரிடம் பேசலாம். வணக்கம் குமார், இந்த சம்பவம் எப்பொழுது நிகழ்ந்தது? முழுமையான விவரம். வணக்கம் பரிதா. மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேரூராட்சிக்குட்பட்ட 6வது வார்டு பகுதியில் வைத்தியநாதபுரத்தைச் சேர்ந்த துளசி தேவி தம்பதியினர் இவர்களுக்கு 4 பெண் குழந்தை உள்ளது. துளசி சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட விபத்து காரணமாக கைகால்கள் செயல்படாமல் தற்போது வீட்டில் உள்ளார். தேவி தற்போது சோழவந்தான் ஆலாங்கொட்டாரம் பகுதியில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிக துப்புரவு பணியராக பணிபுரிந்து வருகிறார். இவர்களுக்கு மூன்றாவது குழந்தையாக சுபஸ்ரீ சோழவந்தான் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தற்போது 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இன்று பள்ளி விடுமுறை என்பதால் வீட்டில் தனது ஆடைகளை காய வைப்பதற்காக மாடிப்படியில் கைப்பிடியின் மேல் தனது துணிகளை காயப்பட்டுள்ளார். துணியானது மாடிப்படி அருகே உள்ள மின் வயர் மீது ஆடை பறந்து விழுந்தது. காய்ந்த துணிகளை எடுப்பதற்காக சுபஸ்ரீ தனது தங்கையுடன் மாடிப்படிக்கு சென்று போது மின் வயர் உள்ள ஆடையை எடுக்க முயற்சித்துள்ளார். அப்போது அவர் மின் வயரை தொட்டதால் மின்சாரம் சுபஸ்ரீ மற்றும் அவரது தங்கை சித்திரகலா மீது மின்சாரம் தாக்கி 2 பேருமே துடிதுடித்தனர். அவரை அருகில் உள்ளவர்கள் தாத்தா பாட்டி இந்த சம்பவத்தை பார்த்து உடனே சுபஸ்ரீ மற்றும் தங்கை சித்திரகலாவை மீட்டனர். உடனே சுபஸ்ரீ மற்றும் சம்பவ இடத்திலேயே பலத்த காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலை அவரை மீட்டு அருகில் உள்ள சோழவந்தான் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கிருந்த சுபஸ்ரீயை பரிசோதனை செய்த போது முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். ஆனால் சுபஸ்ரீ ஆம்புலன்ஸில் செல்லும் வழியிலே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து அப்பகுதி பொதுமக்கள் கூறுகையில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இருக்கும் மின்வயர்கள் முழுவதும் ஆபத்தான முறையில் பாதுகாப்புமின்றி செல்வதாகவும் இதனை மாற்றித் தருமாறு பல முறை சோழவந்தான் மின்வாரிய அலுவலகத்தில் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுபோன்ற மின்சாரம் தாக்கி உயிரிழக்கும் சம்பவம் தொடர்ந்து நிகழ்வானது பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே இந்த ஆபத்தான முறையில் செல்லும் மின் வயர்களை மாற்றி பாதுகாப்பு அமைக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அதை இறந்த சுபஸ்ரீக்கு அந்த பொதுமக்களின் அரசு சார்பாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைக்கின்றனர். பவிதா, விவரங்களுக்கு நன்றி குமார். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.